இன்றைக்கி பாருங்கம்மா, நம்ம சிக்கன் கிரேவி இட்லிக்கு ஏற்ற மாதிரி டிஃபனுக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு கூட சாப்பிட்லாம். இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு வானல் நல்லா காய வச்சுட்டு அதில் கொஞ்சம்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்திக்கணும். மற்றபடி நீங்கள் மட்டன், சிக்கன் எதுவாகினும் சரி எண்ணெய் கம்மியாக சேர்த்திங்க. ஏன்னா அதில் வேகக்குள்ள அதில் இருக்க கொழுப்பு எண்ணெய்லாம் இறங்க ஆரம்பிக்கும். அதனால் சிலருக்கு சேராது, உடம்பு பிரச்சனையாகும், கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அதனால் கம்மியாக சேர்த்திக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே பார்த்திங்கன்னா சோம்பு 4, மிளகு 4, ஏலக்காய் 2, பட்டை, கல்பாசி ஒரு 4 சேர்த்துக்கலாங்க. கல்பாசிமா ஒரு 2 சேர்த்துக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 1ங்க, அப்புறம் சின்ன வெங்காயம் 1 சேர்த்திருக்குங்க. சும்மா நாங்கள் நைட்டுக்கு மட்டும்தான் கிரேவி தேவைப்படுதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்குங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் போட்டிருக்க ஏலக்காய் 2 பாருங்கள் அழகாக உப்பி வெடிச்சிருச்சுங்க. இது கூட இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா இதையும் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுங்க. தக்காளி ஒரு அரை வேக்காடு மாதிரி வதங்கினாட்டி போட்டுக்கலாங்க. முழுசாக கொதன்னு வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணுன்னே பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்களா. இந்த டைமில் நம்ம பாருங்கள் கழுவி வச்சுருக்க சிக்கன் நாங்கள் 1/2 கிலோ எடுத்துருக்கோங்க. இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்குது. இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வாசனை எல்லாம் இப்படி மிங்கில் ஆயிடுச்சுங்க. நல்லா வாசமாக இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. மஞ்சள்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போங்க. எல்லா கறி குழம்பு, புளிக்குழம்பு எல்லா இதுக்குமே சேர்த்துக்குவோங்க. ஆனால் இந்த கறி குழம்புங்களுக்கு மட்டும் நாங்கள் கறி மசாலா கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த சாம்பார் தூள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கரம் மசாலா சேர்த்துக்குவோங்க. எங்கள் வீட்டில் இப்போ தீர்ந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள், மல்லித்தூளும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே போட்டு வதக்கி விட்டுட்டோம். இந்த டைமில் நம்ம வீட்டிலே அரைச்சிருக்க சீரகத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. இந்த கரம் மசாலா மட்டும் பாருங்கள், எங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கங்கிறதுக்காக கரம் மசாலா கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கடைசியாக ஏன்னா இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பெப்பர் தூள் நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதை நல்லா சிம்மில் வச்சே வறுத்துக்குங்க. இதே வறுவலுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்துடுச்சுன்னா வறுவல் அந்த தண்ணி சுண்டனோடனே இந்த மாதிரி ஆகிடுங்க. பாருங்கள், தண்ணி இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறதுனால டிஃபனுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தேவைக்கேற்ற தண்ணி சேர்த்துக்குங்க. இதே பெரிய ஃபேமிலியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு கடைசியாக தேங்காய், கசகசா இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நம்மளுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நிறையாவே ஊற்றிருக்காங்க. இது கூட நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்குவேன். இப்போ நல்லா கொதிக்கிட்டுங்க. நம்ம அதை பற்றி தேங்காய் கொஞ்சம் அரைக்கிறது அப்படின்னு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தேங்காய் கொஞ்சம் துருவுனால் எடுத்துருக்கோம். கொஞ்சம் கசகசா போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இது கூட 2 முந்திரி சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இதை அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு கொதிச்சுட்ருக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இன்சூல் பண்ணிக்கலாங்க. இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டோங்க. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இதை கிரேவி மாதிரி இன்றைக்கி செய்கிறதுனால இதிலே ஆட் பண்ணி செஞ்சுக்கலாங்க. நல்லா குழம்பு சுண்ட வச்சு நான் இன்றைக்கி கொஞ்சம் குழம்பாகவும் இருக்கும், கொஞ்சம் கிரேவி மாதிரியும் இருக்கும். ஏன்னா டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேங்க. இதை நல்லா கொதிக்க வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சிருக்குங்க. முக்கால்வாசி வந்துருச்சு.
இந்த டைம் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு விட்றலாங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா பாருங்கள் ஆயிடுச்சு. போதுங்க, டிஃபனுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட முடியும். இந்த டைமில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு வேணால் பெப்பர் தூள் கூட கொஞ்சம் போட்டு இறக்கிக்கலாம். எங்களுது ஏற்கனவே காரமாக இருக்கிறதுனால நான் பெப்பர் தூள் ஆட் பண்ணலைங்க. உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாங்க. என்றைக்குமே கறி குழம்பு எந்த ஒரு குழம்புமே சரிங்க, குழம்பு இறக்க போகிற டைமில் கருவேப்பிலை 4 போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்குங்க. நம்ம குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே எம்மியாக ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வெந்திருக்க இட்லி கூட இதை போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம செஞ்ச இன்றைக்கி சிக்கன் கிரேவி வித் இட்லி காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.